இன்னைக்கு டாபிக்ல சைக்காலஜி இன் டிசைன் இதை பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஏன் இதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எங்களுடைய கரிக்குலம்ல ஒன் ஆஃப் த டாபிக்கா வச்சிருக்கிறோம். இந்த டாபிக் படிச்ச உடனே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னாங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ ஹியூமன் சைக்காலஜி ஓரியன்டா நம்ம நிறைய புக்ஸ் படிக்கலாம். இது ஓரியன்டா நம்ம வந்து டிசைன் பண்றது ஈஸி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நிறைய புக்ஸ் இருந்தா எனக்கு ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது ரிலேட்டடான புக்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இன்னொரு நாள் இன்னொரு டாபிக்ல நான் டிஸ்கஸ் பண்றேன். இன்னைக்கு முதல்ல இந்த சைக்காலஜி இன் டிசைன் அப்படிங்கிறது என்ன, இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஹலோ ஆல், ஐ எம் Rambal from Aspira. Happy to see you again. ஸோ நானே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா UX லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ அந்த சீரீஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு ஜேக்கப்ஸ் லா பத்தின ஒரு UX லா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆல்ரைட். ஸோ இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி இது யாரு படிக்கலாம், எப்ப படிக்கலாம், எப்படி படிக்கலாம், அதை வந்து நான் இன்னைக்கு பார்க்கலாம். ஹியூமன் சைக்காலஜி அண்ட் டிசைன். ஸோ இதை வந்து முதல்ல என்னன்றதை பார்ப்போம். இதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லணும் அப்படின்னா, ஒரு டிசைனை ஒருத்தர் பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த டிசைன் என்ன கம்யூனிகேட் பண்ணுது அல்லது என்ன கன்வே பண்ணுது, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இருந்தா இது வந்து அவருக்கு ஈஸியா இன்டராக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். சோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல தான் வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால், சைக்காலஜி ஆஃப் டிசைன் அப்படிங்கிற ஒரு டாபிக் அல்லது ஒரு டொமைனே வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்க வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸுக்காக சொல்லப்பட்ட சைக்காலஜிக்கல் லாஸ், ரைட். ஸோ நிறைய லாஸ் இருக்கு, சைக்காலஜி ஓரியன்டட் லாஸ். அது எல்லாத்தையுமே டிசைனோட கோரிலேட் பண்ணி இப்ப ரீசெண்டா, அதாவது ஒரு 3 to 4 இயர்ஸ்க்குள்ள பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ இந்த கான்செப்டும் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அதனால எல்லாருமே அந்த லாஸை வந்து சொல்றது மூலமாக, ஃபார் எக்ஸாம்பிள் நானே இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது ஜேக்கப்ஸ் லா அப்படின்னு சொன்னேன். ஸோ ஜேக்கப்ஸ் லா, ஹிக்ஸ் லா, கெஸ்டால்ட் லாஸ், ரைட். ஸோ இந்த மாதிரி சில நேம்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணும்பொழுது அதை கேட்கிறவங்களுக்கு ஒரு விதமான பேனிக்கை கிரியேட் பண்றது. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் பாரு, எனக்கு எவ்வளவு தெரியும். ஸோ இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்றது. இப்ப வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு பயத்தை கிரியேட். ஆல்ரைட். சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பேசிக்கலி UX லாஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து UXக்காக எழுதப்பட்ட லாஸ் கிடையாது. ஜென்ரலா ஒரு விஷுவல் எலிமெண்ட்டை ஒரு ஹியூமன் பார்க்கும் பொழுது அவருக்கு அது என்னவா கன்வே ஆகுது, என்னவா மீனிங் ஆகுது, அவர் அதை என்னவா பாக்குறாரு. சோ இதுதான் வந்து பேசிக். அடுத்தது இந்த UX அல்லது UI ரிலேட்டடாக வரும் பொழுது சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல சில ரூல்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. சோ அந்த ரூல்ஸ் தான் வந்து இப்ப லாஸ் ஆக மாறுது. அது ஆக்சுவலா UX வேன்னு கிடையாது, அது ஜெனரலான வெப் டிசைன் காலத்துல இருந்தே அது அப்படிதான் இருக்கு. ஆல்ரைட். சோ இப்ப நம்ம இந்த சைக்காலஜி ஆஃப் டிசைனுக்கான பேக்ரவுண்ட் என்ன, சைக்காலஜி ஆஃப் டிசைன்னா என்ன அப்படிங்கறது நமக்கு பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது, ஒரு பிகினராக நான் இதெல்லாம் பார்க்கணுமா? சோ அப்ப நான் ஒரு டிசைன் பண்ணும் பொழுது, ஒரு மொபைல் அப்ளிகேஷனுக்கு நான் டிசைன் பண்றேன்னு வச்சுப்போம். அப்ப ஒரு சைட்ல இந்த லாஸ் ஃபுல்லா நான் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு, இன்னொரு பக்கம் நான் டிசைன் பண்ணிக்கிட்டு இந்த லாஸையும் இதையும் நான் கம்பேர் பண்ணிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா உங்களால ஒரு நல்ல டிசைனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க கூடி சீக்கிரத்துல பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இந்த டெக்னிக்கலா இருக்கிற ஃபேன்சி டெர்மினாலஜிக்குள்ள போய் நீங்க மாட்டிப்பீங்க. அப்படி மாட்டிட்டீங்கன்னா யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட். வேண்டாம். சோ டிசைனை வந்து ஒரு நல்ல டிசைனாக ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், டிசைனை பிராக்டிஸ் பண்றது மட்டும்தான். இது டிசைனுக்கு மட்டும் கிடையாது, எனி ஆர்ட் ஃபார்ம் இன் த சென்ஸ், அது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கலாம், அல்லது ஒரு டான்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு பெயிண்டிங்காக இருக்கலாம், அல்லது நீங்க பண்ற UI டிசைனாக இருக்கலாம். சோ நீங்க திரும்ப திரும்ப ஒரு நல்ல டிசைனை வரைகிறதுக்கு, கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றது மூலமா தான் நீங்க ஒரு நல்ல டிசைனர் ஆக முடியும். அதனால என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு நல்ல டிசைனர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் மினிமம் வந்து ஒரு டெய்லி 2 to 3 hours டிசைனை ரெஃபரன்ஸ் எடுங்க. இந்த ரெஃபரன்ஸ் நல்ல ரெஃபரன்ஸ் எடுங்க. அந்த ரெஃபரன்ஸை வந்து திருப்பி நீங்க எக்ஸாக்ட்லி கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ இது வந்து ஒரு 30 நாள்ல இருந்து 40 நாள் நீங்க கண்டினியூஸா ஒரு நல்ல நல்ல டிசைனா எடுத்து வச்சு டெய்லி ஒரு 1 or 2 டிசைன்ஸை நீங்க டிசைனை திருப்பி நீங்க கிரியேட் பண்றது மூலமா, அதாவது நீங்க பார்த்த டிசைனை அப்படியே நீங்க கிரியேட் பண்றது மூலமாக உங்களுக்குள்ள ஒரு டிசைன் சென்ஸ் வந்து பில்ட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இந்த லாஸ் எல்லாத்தையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா இந்த டிசைன்ல இருக்கக்கூடிய யூசபிலிட்டி சம்பந்தமான விஷயங்களை பிக்ஸ் பண்றதை பத்தி நீங்க பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த UX லாஸ் பக்கம் நீங்க போக வேண்டாம். UI டிசைன்ல இந்த UX லாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். மற்ற டிசைனர்ஸ் உடைய டிசைனை நீங்க அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்றது மூலமா உங்களுக்குள்ளேயே வந்து
டிசைன் சென்ஸ் முதல்ல பில்ட் ஆகும். டிசைன் சென்ஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு கலர் சென்ஸ் வரும். ஸோ ரொம்ப அழகான கிளீனான கலர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரெண்டாவது கிளீனான லே அவுட் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. மூணாவது ஃபாண்டோடைய யூசேஜஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நாலாவது மினிமலிஸ்டிக்கான டிசைனை யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதாவது நீங்க திருப்பி இதை பண்றது மூலமாக உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு நல்ல டிசைனரா நீங்க டர்ன் அப் ஆயிருவீங்க. அதாவது ஒரு நல்ல ஈவென்ட் டிசைனர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் பண்றது மட்டும்தான் அதுக்கு ஒரே சொல்யூஷன். ஒன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல அழகான டிசைனை ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க, இப்ப நீங்க இந்த லாஸை ஃபாலோ பண்ணி அந்த டிசைன்ல இருக்கக்கூடிய யூசபிலிட்டி சம்பந்தமான இஷ்யூஸ், அதுக்கு அடுத்தது நீங்க சில டிசிஷன்ஸ் எடுத்திருப்பீங்க. இப்ப அதை வந்து வேற கிளையண்டோ அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அல்லது வேற யாராவது வந்து அதை அக்செப்ட் பண்ணல அப்படிங்கும் பொழுது அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் சொல்றதுக்கு சப்போர்ட்டா இந்த லாஸை நீங்க யூஸ் பண்ணலாம். சோ இந்த லாஸுக்கு மொத்தமே 2 தான் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுடைய டிசைன்ல இருக்கக்கூடிய யூசபிலிட்டி நீங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, ஏன் இந்த மாதிரி ஒரு டிசைனா, இந்த மாதிரி ஒரு பட்டனா அல்லது இந்த இடத்துல இந்த பொசிஷன்ல ஏன் வச்சிருக்கிற அப்படின்னு யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொன்னால் அப்ப நீங்க வந்து அந்த யூசபிலிட்டி பாயிண்டே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அல்லது சப்போர்ட்டுக்கு இந்த யூஎக்ஸ் லாஸ்ல ஏதாவது ஒரு லாவை நீங்க சொல்லி அது மூலமா நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஆல்ரைட், சோ இதுதான் வந்து பிகினருக்கான என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ். நான் ஆல்ரெடி டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு 1 இயரா நான் இந்த டொமைன்ல தான் இருக்கிறேன். நான் நிறைய டிசைன் பண்ணிட்டேன், எனக்கு நிறையவே தெரியும். சோ நோ ப்ராப்ளம். சோ நீங்க என்ன பண்ணலாம், யூஎக்ஸ் லாஸை வந்து நீங்க படிக்கலாம். இது படிக்கிறது மூலமாக உங்களோட டிசைனை நீங்க வந்து ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம், யூசபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணலாம், கலர்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம், அண்ட் லே அவுட்டை கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆல்ரைட், ஈவன் யூஎக்ஸ்லயும் நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது இதுக்கான புக்ஸை வந்து நீங்க படிக்கலாம். ஸோ நிறைய புக்ஸ் இருக்குது, இது ரிலேட்டடான புக்ஸ், அதாவது சைக்காலஜி அண்ட் டிசைன் ரிலேட்டடான புக்ஸ் நிறைய இருக்குது. நானே வந்து இன்னொரு டாபிக்ல வந்து ரெஃபர் பண்றேன். ஸோ நீங்க அந்த புக்ஸ் எல்லாம் போய் படிக்கலாம். படிக்கிறது மூலமா நீங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மென்ட் பண்ணலாம். அதனால இதுல வந்து ஒரு 3 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஒன்னு பிகினர், ரெண்டாவது வந்து இன்டர்மீடியட், மூணாவது ப்ரொஃபஷனல். ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த லாஸ் எல்லாமே வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம், அதாவது ஒரு 5 to 6 இயர்ஸ் அவங்க டிசைன் பண்ணிட்டே வராங்க. இது எல்லாமே அவங்களுக்கு ரெஃப்ளெக்ஸ் மெமரிலேயே இருக்கும். அவங்களால ஈஸியா அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கிறவங்க, ஒரு 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இந்த லாஸ் புதுசா ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னால் எதுக்காக அதை சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஓன் கன்க்ளூஷன்ல நீங்க டிசிஷன் எடுங்க. பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது வந்து நீங்க முதல்ல டிசைனை பிராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல டிசைனை ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த லாஸ் மூலமாக யூசபிலிட்டி மற்ற விஷயங்கள்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆல்ரைட், ஸோ அதனால நீங்க முதல்ல இதுல பிகினரா, இன்டர்மீடியட்டா அல்லது ப்ரொஃபஷனலா, இந்த 3 கேட்டகரியில எதுல ஃபாலின் ஆறீங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க இந்த டிசிஷனை எடுத்துக்கோங்க. ஆல்ரைட், ஸோ இப்ப உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிருப்பேன் நான் நம்புறேன். அண்ட் இதுலயும் இன்னும் குழப்பங்கள் இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சால் நம்ம வந்து கமெண்ட்ஸ்ல வந்து தாராளமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. கீப் பிராக்டிஸ், கீப் லேர்னிங். I will catch you soon with another interesting topic. Until then, bye-bye.